Hi guys, this is Sundar, fitness coach from iTransform Fitness Hub, Nungambakkam. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. நான் என்ன அஃபெக்ட் ஆனேன், தென் என்ன மாதிரியான ட்ரெயினர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். தென் ஃபர்ஸ்ட் திங், வேல்யூபிளான ஒரு ட்ரெயினருக்கு அந்த வேல்யூபிளான ட்ரெயினர் கொடுக்குற அந்த ட்ரைனிங்கான ஒரு ஒர்த் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஃபிட்னஸ்ன்றது வந்து நாட் ஓன்லி ஃபார் எக்ஸசைஸ், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹெல்த் ரிலேட்டட். அப்போது ஹெல்த் ரிலேட்டடாக படித்த எங்களுக்கு என்ன மாதிரி சர்டிஃபைட் ட்ரெயினர்ஸ்க்கு பட் அது மாதிரி ஜஸ்ட் பேசிக்காக ஒரு நாலேஜ் மட்டும் கெயின் பண்ணிட்டு சொல்லித்தரவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் வந்து நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்ஸ்டாகிராமில் போடுற எல்லா வீடியோஸும் ரைட்டுன்னு நிறைய பேர் நம்பி அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்கிறது தான் ரைட்டுன்ட்டு. பட் அது வந்து கரெக்ட் கிடையாது. அவங்களுக்கான பர்சனல் நாலேஜ் என்ன இருக்குது, அவங்க பர்சனலாக இந்த விஷயத்தை பற்றி என்ன படிச்சிருக்காங்கன்றது நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எல்லாரும் கண்மூடித்தனமாக அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறத வந்து அப்படியே நம்புறதும் அவங்க சொல்கிற விஷயங்களை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறதும் வந்து ரொம்ப தப்பான விஷயம் இந்த டைமில். ஆஸ் எ ட்ரெயினராக நான் ஸ்ட்ரகிள் ஆனது என்னென்னா, எனக்கான ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளில் இருக்கவங்க என்னை பற்றி தெரியும், நான் எவ்வளோ நாளாக ட்ரெயின் பண்ணுறேன், என்னோட ட்ரைனிங் மெத்தட் என்னன்றதை அவங்க வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்கிட்ட ட்ரைனிங் வராங்க. நானும் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடான ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கேன். பட் இதில் என்கிட்ட பண்ணவங்களே திரும்ப ட்ரைனிங் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் யோசிக்கிற ரீசன் என்னன்னா, நான் பண்ணுற அதே ட்ரைனிங் ப்ரோக்ராம் வேற ஒருத்தர் பண்ணுறாங்க. அவங்க வந்து நான் 5000 எடுக்கிறேன்னா அவங்க 2000 எடுக்கிறாங்க. த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரெயினர்ஸ் என்னன்னா, நான் என்னோட நாலேஜுக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். புதுசாக வந்த ஒரு ட்ரெயினர் வந்து ஒரு 2000 to 3000 அவ்வளோதான் சார்ஜ் பண்ண முடியும். இல்லை மேக்ஸிமம் ஒரு 10,000 பண்ணலான்னு வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் எந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம், வெயிட் லாஸ் போறீங்களா இல்லை டிரான்ஸ்ஃபர்மேஷன் போறீங்களா, அப்படி போகும்போது உங்களோட ட்ரெயினருக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவர் எவ்வளோ நாளாக வந்து என்ன படிச்சிருக்காரு, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் மோர் எஃபெக்டிவ் ஃபார் உங்கள் ப்ரோக்ராமுக்கு. பாஸ்ட் ஒரு 5 to 3 months என்னன்னா, நான் அனலைஸ் பண்ண ஒரு விஷயம், என்கிட்ட நிறைய என்கொயரிஸ் வந்துட்டே இருக்கும். ரெஃபர் பண்ணுவாங்க, நான் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுவேன், ஏதோ ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் இருக்கும். தென் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. அவங்க கேட்கும்போது என்னன்னா, என்ன சார்ஜஸ் எடுத்தோன்னே, என்ன சார்ஜஸ் வந்து செகண்டரிங்க, என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்றது தான் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம யார்கிட்ட ட்ரைனிங் போகிறோம், அவங்க என்ன மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்கள் கொடுக்குறாங்க, அவங்க ஜென்யூனான ட்ரைனரா, ஸோ அவங்களோட அந்த வேல்யூ பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கிறது வந்து கரெக்டாக இல்லையான்றதை செக் பண்ணணும். இதே நான் ஒரு நிறைய இன்ஃப்ளூயன்சரோட இருக்கிற ஒரு ஆளாக வந்து எனக்கு ஒன்றுமே ஃபிட்னஸ் பற்றி தெரியாது, நான் சும்மா பேசிக் நாலேஜ் வச்சுட்டு நான் இதை சொன்னேன்னா நீங்கள் வந்து உடனே அட்மையர் ஆகி உடனே வந்து சேர்ந்துடுறீங்க. ஏன்னா அவர் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு. எப்படி நீங்கள் நம்புறீங்கன்றது எனக்கு தெரியல. பட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இனிமேல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணால் அது உங்களோட கரியருக்கு, ஃபிட்னஸ் ஜேர்னிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறவங்க முதல்ல பார்க்க வேண்டியது அந்த ட்ரெயினர் வந்து நாலேஜபிளாக இருக்காங்களா, அதை ஃபஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதா இல்லையான்றதை யோசிக்கலாம். அவங்க வந்து ஃபேமாக இருக்கிறாங்க, அவங்க வந்து நிறைய இடத்துல நல்லா ஆக்டிவாக இருக்காங்க அப்படிலாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா அட் த சேம் டைம் நிறைய பேர் பாடி பில்டிங் பண்ணுறாங்க. ஓப்பனாக நான் பேசணும்னா நிறைய பேர் பாடி பில்டிங் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனும் ட்ரெயினர் கிடையாது, எல்லா பாடி பில்டர்ஸும் ட்ரெயினர்ஸ் கிடையாது. அதுக்குன்னு தனி கோர்சஸ் பண்ணணும், அதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணணும், அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு பாடி பில்டருக்கு வந்து அவங்களோட உடம்பை பற்றி மட்டும் தான் தெரியும், அவங்க உடம்பு எப்படி டெவலப் பண்ணலாம், அவங்களுக்கான ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் என்ன எடுக்கலாம், அவங்களோட டயட் பிளான் என்னன்றது, அவங்களோட ஸ்லீப்பிங் ரொட்டீன் அதுதான் தெரியும். அவங்களால இன்னொரு பர்சனோட இது வந்து அனலைஸ் பண்ண முடியாது. அது டேக் டைம். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது. ஒரு பாடி பில்டர் ட்ரெயினர் ஆகலாம், படிக்கலனாலும் ட்ரெயினர் ஆனால் டைம் எடுக்கும். அந்த டைம் பீரியடே கொடுக்காம ஒரு பாடி பில்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர்கிட்ட போய் நீங்கள் ட்ரைனிங் கற்றுக்கிறது வந்து ரொம்ப ராங்கான ஒரு மெத்தட். இன்னொன்று, அதுக்காக படிச்சிருக்க அந்த ட்ரெயினர்ஸ்க்கான வேல்யூ வந்து இந்த இடத்துல கம்மியாயிடும். ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர்ன்ற வந்து ஒரு அனடாமியாக படிச்சிருக்கணும். அந்த அனடாமின்றது காமன். அந்த காமன் அனடாமி படிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு பாடியை பற்றியும் புரிஞ்சுக்கிற தன்மை கிடைக்கும். அது வந்து இப்போ நிறைய வந்து ஃபேக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், 2 நாளில் ட்ரைனிங் ப்ரோக்ராம், 1 நாளில் ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஷார்ட் டைமில் வெரி லெஸ் ப்ரைஸில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ஒரு வேல்யூவிலே இல்லாமல் ஒரு ட்ரைனிங் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நான் ரீசெண்ட் டைம்ல என்னோட பழைய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ட்ரைனிங் பண்ணியிருக்கான். அவன் ஐடியை விட்டுட்டு இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்படும் போது அவன் படிச்சுட்டு வரான். ஒரு 1 lakh கட்டி படிக்கிறான். ஆனால் படிச்சுட்டு அவனுக்கான ஸ்கோப்பே வந்து இந்த சரௌண்டிங்ஸ்ல இல்லை. திங் என்னன்னா, அவன் கேட்குற சேலரி கொடுக்க முடியல. ஏன்னா அவன் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு 8,000 10,000 கொடுத்தா அவன் எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும்? அது ஒன் மோர் திங், அவன் படிச்சுட்டு வந்ததுக்கான லெவல் ஆஃப் ட்ரைனிங் இங்கே இல்லை. எல்லாமே வெரி பேசிக்காக இருக்கு. அப்போ அவன் போய் சேர வேண்டிய இடம் வந்து வேற. ஸோ அந்த இடத்துக்கு போகணும்னா he needs எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான வேல்யூ கூட இங்கே இல்லாதப்ப எப்படி ஒரு புதுசான ஒரு நல்ல ஜென்யூனான ட்ரெயினர் வர முடியும்? அது எல்லா சைடுமே தப்பு இருக்கு. நம்ம வந்து தெரிஞ்ச சைடில் யாரும் வந்து படிக்காம ஒரு 10th படிச்ச ஒரு பர்சன் தான் ட்ரெயினர் ஆகணும் அப்படி இல்லை, ஒரு நல்லா ஸ்டடீஸ் பண்ணவங்க தான் ஆகணுன்றது கிடையாது. பட் யூ கெட் நாலேஜ். ஃபிட்னஸ்னா என்ன, ஃபிட்னஸ்ல என்னென்னலாம் இருக்கு, என்ன அப்டேட்ஸ்ல இருக்கு அப்படின்றத வந்து ஃபுல் நாலேஜ் எடுத்துட்டு ஒரு ஸ்டடீஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டடாக இருந்தாங்கன்னா இட்ஸ் பெஸ்ட். நீங்கள் என்றைக்குமே பைசா பார்த்து இந்த அமௌண்ட்டை பார்த்து நம்ம ட்ரெயின் ஜாயின் பண்ணோம் அப்படின்றது மட்டும் மனசில் இருக்கிறத எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயினரோட நாலேஜ் அண்ட் அவரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். என்கிட்ட ஜாயின் பண்ணணும், அங்கே ஜாயின் பண்ணலாம் கிடையாது. வேர் எவர் யூ ஜாயின், பட்
உங்கள் ட்ரெயினரை பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அடுத்து ஒரு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயட் பிளான். டயட் பிளான் வந்து யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு பர்சனும் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் டயட் பிளான்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. இது பண்ணால் இது மாதிரி ஆகிடும், இது பண்ணால் இப்படி ஆகிடும்ட்டு. அப்போ எதை தான் பண்ணுவாங்க? ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், இன்னொருத்தர் வந்து ப்ரோட்டீன்ஸ் இது மாதிரி எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுங்க, இது பண்ணால் சரியாகும் இந்த பாடி. அது வந்து ஜென்ரலாக அவங்கவுங்க சொல்கிறது, அவங்கவுங்க ஃபேம்காக புதுசாக ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அவங்க பண்ணுறது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிளைண்டாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இமீடியட்டாக நீங்கள் அதை அட்ராக்ட் ஆகி பண்ணீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டும் இருக்காது. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் பார்க்கலாம், எல்லா நாலேஜும் கெயின் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் பாடியை பற்றி நீங்கள் ஒரு பேசுகிற ஒரு ட்ரெயினர் கிட்ட சொல்லுங்கள். அவர் அதுக்கான ஒர்க் அவுட் பிளான் ரெடி பண்ணிட்டோம், அதுக்கான உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு டயட் பிளானை ரெடி பண்ணி தரட்டும். ஜென்ரல் டயட் பிளானை என்றைக்குமே யூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அண்ட் இட்ஸ் நாட் ப்ராப்பர் திங் டு டூ ஃபிட்னஸ். இந்த வீடியோனால நான் எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பீப்புளையும் சரி எந்த ஒரு காமன் ட்ரெயினர்ஸும் சரி ஹர்ட் பண்ணணும் இல்லை வந்து அவங்கள வந்து பிளேம் பண்ணணுன்றதுலாம் கிடையாது. இட்ஸ் நார்மலாக நடந்துட்டு இருக்கிற ஃபேக்ட். எல்லாருமே தப்பு பண்ணல. பட் நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் நம்ம எடுத்துக்கிற விஷயம் வந்து நமக்கு தப்பாயிடக்கூடாது. ஒரு ஃபேமா இருக்கிற ஒரு ஆளை மட்டுமே நம்பி நீங்க வந்து எந்த விஷயத்தையும் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுங்க, ஃபிட்னஸ்க்கு நம்ம போகணுமா வேண்டாமாண்டி. இப்போ வந்து ஹெல்த் ரிலேட்டடா நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு எல்லாருக்கும். அதை மட்டுமே பார்த்து பயப்படாம ப்ராப்பரான ட்ரெயினர் கிட்ட போங்க. எவ்ரிடே மஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க. தென் பி ஃபிட் ஆல்வேஸ். தேங்க்யூ.